வேலாயுதம் சில நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக செய்தியில் கும்பகோணத்தில் அட்சய திருதியை முன்னிட்டு பெரிய கடை வீதியில் ஒரே இடத்தில் பிரசித்தி பெற்ற 14 கருட சேவை நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. 14 வைணவ தலங்களில் இருந்தும் தனித்தனி கருட வாகனங்களில் உற்சவ பெருமாள்கள் ஒரு சேர ஒரே பந்தலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஒன்றாக சேவை சாதித்தனர். 14 பெருமாள்களையும் ஒரு சேர தனித்தனி கருட வாகனங்களில் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு என்பதால், அதுவும் இத்தகைய அட்சய திருதி நாளில் தரிசிப்பது மிகவும் விசேஷம். இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வளர்பிறையில் அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திதியான அட்சய திருதியை தினத்தில் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 14 வைணவ தலங்களில் இருந்து 14 தனித்தனி கருட வாகனங்களில் உற்சவ பெருமாள்கள் புறப்பட்டு பெரிய தெருவில் அமைக்கப்பெறும் பெரிய பந்தலின் கீழ் ஒரே சமயத்தில் பொதுமக்களுக்கு 14 பெருமாள்களும் நண்பகல் வரை சேவை சாதிப்பர். இப்படி 14 பெருமாள்களையும் ஒரு சேர ஒரே இடத்தில் கருட வாகனத்தில், அதுவும் அட்சய திருதி நாளில் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது. திதிகளில் சிறப்பானது அட்சய திருதி. இந்த திதியில் எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிட்டும். இன்று செய்யும் செயல்கள் என்றென்றும் தொடரும். 8 வகை லட்சுமிகளையும் இல்லத்திற்கு வரவழைக்கும் நாள் என்பதும் வரலாறு. குசேலன் குபேரன் ஆனதும் இந்நாளில்தான். எனவே அட்சய திருதி தினத்தில் தங்கம், வீடு, மனை, துணிமணிகள் என எது வாங்கினாலும் அது இல்லத்தில் தங்கும் என்பது பொதுமக்களிடையே சமீப காலமாக அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக உள்ளது. இவ்வாண்டும் அட்சய திருதியையொட்டி பெரிய தெருவில் அமைக்கப்பட்ட விசேஷ பெரிய பந்தலின் கீழ் சாரங்கபாணி சுவாமி, சக்கரபாணி சுவாமி, ஆதிவராக பெருமாள், ராமசுவாமி, ராஜகோபால சுவாமி, அகோபில மடம் லட்சுமி நரசிம்ம பெருமாள், சீனிவாச பெருமாள், கொட்டையூர் நவநீத கிருஷ்ணன், வேணுகோபால சுவாமி, பாட்ராச்சாரியார் தெரு நவநீத கிருஷ்ணன், சோலையப்பன் தெரு ராமசாமி, மேலகாவேரி வரதராஜ பெருமாள், பிரம்மன் கோவில் வேதநாராயண பெருமாள், பிரம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் என 14 பெருமாள்களும் தனித்தனி கருட வாகனங்களில் ஒரு சேர ஒரே இடத்தில் மிகப்பெரிய பந்தலின் கீழ் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இவர்களுக்கு நேர் எதிரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் தனி பந்தலில் எழுந்தருளி எதிர் சேவை சாதித்தார். இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கான பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என பல தரப்பினரும் ஆர்வமாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.